எனக்கு ஏற்பட்ட ஆபத்தினால் நான் மிகவும் கனவீனப்படுகிறேன். இந்த ஆபத்திலிருந்து என்னை தப்புவிப்பது யார் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 91:15. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ராயனுக்கு முன்பாக பவுல் நிற்க வேண்டியதாய் இருந்தபடியினால் கப்பலில் அவரை கொன்று சென்றார்கள். ஆனால் பவுல் 100க்கு அதிபதியை பார்த்து, கப்பலில் தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டாம், பெரிய காற்று வரப்போகிறது, உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட போகிறது என்று சொன்னார். ஆனால் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். கப்பல் எஜமானனையும் மாலுமியையும் நம்பினார்களே தவிர பவுலை நம்பவில்லை. ஆபத்து வந்தது. எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள், சாப்பிடாமல் இருந்தார்கள். இந்த விசை பவுல் எழுந்து, சாப்பிடுங்கள், நாம் தப்புவிக்க திடன் வேண்டும். இந்த முறை கர்த்தர் உயிர் சேதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார், பொருட்சேதம் மட்டுமே ஏற்படும், கர்த்தர் சொன்னார் என்று சொன்னார்கள். இந்த முறை யார் பேச்சையும் கேட்கவில்லை, பவுல் பேச்சை மட்டும் கேட்டார்கள். இந்த ஆபத்திலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். பவுலை மிக மிக அதிகமாய் கனம் பண்ணினார்கள். மெலிதா தீவிற்குள் சென்று விட்டார்கள். அங்கே அவரை பூச்சி கடித்தது. உடனே அந்த ஜனங்கள் இவன் கொடும் பாதகனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கனவீனப்படுத்தினார்கள். ஆனால் அந்த பூச்சிக்கடி இவருக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக அங்கிருந்தவர்களின் பிணியை இவர் சுகப்படுத்தினார். எனவே அந்த இடத்தில் மிக மிக அதிகமாக இவன் தேவதூதனாய் தேவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கனப்படுத்தினார்கள். எந்த அளவு இழந்த கப்பல் பொருட்கள் எல்லாவற்றையும் பவுல் நிமித்தமாக இந்த ஜனங்கள் இவர்களுக்கு கொடுத்து மேலும் பிரயாணம் செய்ய உதவினார்கள். பவுல் மெலிதா தீவிலும் கனவீனப்படுத்தப்பட்டு கனம் பெற்றார், கப்பலிலும் கனவீனப்படுத்தப்பட்டும் கனம் பெற்றார். தேவன் ஆபத்தில் இவரோடு இருந்து இவரை தப்புவித்து கனம் பண்ண இவர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்ததுதான் காரணமாயிருந்தது. உங்க சூழ்நிலை பார்த்து உங்களிடத்தில் இருக்கும் தேவனை கூட அறியாமல் பொருட்படுத்தாமல் உங்களை மிக மிக அதிகமாக உலகம் கனவீனப்படுத்தலாம். ஆனால் தேவனை நோக்கி நீங்க பார்க்கும் போது தேவன் உங்களை தப்புவிக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் நிமித்தமாக அவர்களை ஆசீர்வதிப்பார். அதன் மூலமாக தேவன் உங்களை விடுவிக்கிறது மட்டுமல்லாமல் அதிக கனத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவாருங்க. தேவனை நோக்கி பார்ப்பதை தவற விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை கனப்படுத்தும் நாள் நெருங்கிவிட்டது. ஜெபிக்கலாமாங்க. என் ஆபத்தில் என்னை தப்புவித்து கனப்படுத்தும் கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையிலும் சோர்ந்திடாமல் உம்மை நோக்கி பார்க்கவும், நீர் தரும் கனத்தை நான் ரிசீவ் பண்ணிக்க என்னை ப்ரிப்பேர் பண்ண எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.